அப்படியே உட்காந்துச்சு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெல் பயிர் அறுவடை, அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் செய்கிற சமையல் பார்க்க போகிறீங்க. அப்புறம் வீட்டில் நாங்கள் செய்கிற வேலைங்களையும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல் பயிரில் இருக்கிற களைங்களை தாங்க இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் எவ்வளவு தான் முன்னேற்றமாக மாறி போனாலும் இந்த நெல் பயிரில் இருக்கிற களை மட்டும் அப்படியே தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நெல் பயிர் 6 மாதத்துக்கு ஒரு போகம் தாங்க வைப்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கே ஒரு போகம் விளைஞ்சிடுதுங்க. அதாவது ஒரு 100 நாளுக்குள்ளேயே நெல் பயிர் விளைஞ்சி அரிசியாக மாறுறதுக்கு காலம் அதுதான், 3 மாதம்தான். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் ஆளுங்களை வச்சு தாங்க நெல் அறுவடை பண்ணுவாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 20-25 பேர் வச்சு அதை அருவா போட்டு நெல் அறுப்பாங்கங்க. நெல் செடியை பயிர் அறுப்பாங்க. அறுத்து அது ஒரு நாள் ஃபுல்லாக அறுத்துட்டு அதை தாங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அடித்து அது ரொம்ப ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரிப்பாங்க. மாடு வச்சு மெரித்து சுற்றி அதை இருக்கிற மிச்சம் மீதி நெல்லெல்லாம் எடுப்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே ஒரு ஏக்கர் அறுத்துடுறாங்கங்க மிஷின் வச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனமான வைக்கோல் அதை பாதுகாப்பு பண்ணி வைக்கோல் பிரி வைக்கோலை பெண்டெல்லாம் திரித்து அதை வைக்கிறாங்கங்க. அதுக்கு தான் இந்த வண்டி இருக்குது. இங்கே அறுவடை பண்ண நெல்லெல்லாம் ஒரு டிராக்டர் வண்டியில் வச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்கங்க. இந்த கழனியில் பாருங்கள் எப்படி காற்று அடிக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க அந்த டைமில். நல்லா காற்று, சில்லுன்னு காற்று. வெயிலும் இருந்தது. வெயில் டைம் கொடுத்தாங்க. அது மதிய நேரம்தான், ஆனால் நல்லா காற்று, சில்லுன்னு காற்றும் வந்துச்சுங்க. அந்த இடத்துலலாம் ரொம்ப அனல்லாம் கம்மியாக தான் தெரியும். பயிர் வைக்கும் போது சில்லுன்னு இருக்கும். அறுவடை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அனல் தெரியும். இப்போ இந்த மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து யாருன்னா வருவாங்களான்ட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்கங்க. வரப்பில் இருக்கிற பில்லெல்லாம் இந்த மாடுங்க மேயிறாங்க. அரப்பு அறுத்ததுனால எங்களை பார்த்துட்டு அந்த நாய் பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் பயந்துக்கிட்டு. நாங்கள் அது எதுவுமே பண்ணல, பார்த்து ஆசையாக தான் கூப்பிட்டோம். அது எங்களை பார்த்துட்டு அவ்வளோ வேகமாக ஓடுது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற மிஷின் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே ஓரம் இருக்கிற நெல் பயிரெல்லாம் அறுக்க தாங்க போகிறோம். அரப்பு அறுக்கிறதுக்கு. அது எதுக்காகனா அந்த ஓரத்துலலாம் மிஷின் போயிட்டு அறுக்க முடியாது. அதனால தான் ஓரம் இருக்கிற பயிரெல்லாம் ஒரு அடிக்கு அறுத்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்க மிஷினால் அறுக்க முடியும். இப்போ மிஷினில் அறுத்த நெல்லெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுடுங்க. அது வைக்கோலை தனியாக பிரிச்சிடும். அது பிரிக்குது பாருங்கள். வைக்கோலை தனியாக பிரிச்சுடுங்க. அதே மாதிரி நெல்லையும் தனியாக பிரிச்சுடுங்க. எவ்வளோ ஈஸியாக அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். இது எங்கள் கூட வந்த நாய் தாங்க. இதை பார்த்துட்டு தான் அந்த நாய் ஓடி போயிடுச்சு. ஃபுல்லாக அறுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மிச்சம். ஒரு பாதி பக்கம் தான் இருக்குது இப்போ பயிர். இது கிணறுங்க. இது சின்ன கிணறு. அந்த டைம் வெயில் நேரம். அதனால் கன்றுக்குட்டிங்க, இது சின்ன கன்றுக்குட்டி வெயிலில் தாங்காது சொல்லிவிட்டு மரத்து நிழலில் கட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ அதுக்கும் கொஞ்சம் தண்ணி வைப்பாங்கங்க. இங்கே காவாயில் அந்த கிணறு காட்டினல அந்த கிணத்துலேருந்து மோட்ரு விட்டு இந்த காவாயில் தண்ணி விடுவாங்க மதிய டைமில் மட்டும். அதை மாட்டுங்களை ஓட்டின்னு இங்கே காட்டிடுவாங்கங்க தண்ணி. அதுங்களாம் குடிச்சிட்டு போயிட்டு நிழலில் கட்டிடுவாங்க மதியத்துக்கு மேலே. சாயந்தரமாக தான் அதுங்களை வீட்டுக்கு அவுத்துன்னு போவாங்க. இப்போ நாங்கள் அந்த ஓர அரப்பை அறுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோங்க.
சரியான வெயிலுங்க அந்த நேரம், வேறு வழி இல்லை. வண்டி அப்போ தான் வந்தது, அதனால தான் போயிட்டு அறுத்துட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் இங்கெல்லாம் வந்து சில்லுன்னு தாங்க இருக்கோம். பயிர் பக்கத்தில் இருக்குது, தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காங்கல்ல, அதனால் சில்லுன்னு தாங்க இருந்தது. இப்போ காலையில் வந்து நான் மீன் தாங்க வாங்கினேன். நல்ல பெரிய மீன் தாங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் அதை செய்யறதுக்கு லேட் ஆகும் சொல்லிவிட்டு நான் காலையிலேயே முட்டை குழம்பு வச்சுட்டேங்க. முட்டை ஒரு 5-6 முட்டை வாங்கி 5-6 முட்டை வாங்கி அழகாக குழம்பு வச்சுட்டேங்க. முட்டை குழம்பு சாப்பாடு தாங்க செஞ்சேன். காலையில் சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துட்டேங்க. இது வந்து நான் தண்ணி காலையில் தண்ணி வந்ததில்ல, அது நின்று போயிடுச்சு. இது மேலே வந்து எண்ணெய் மெரிச்சிட போகிறாங்க பழுப்பை சொல்லிட்டு நான் இதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறேங்க, சுருட்டி வைக்கிறேன். வெயில் வேறு ஓவராக இருக்குங்க, அதனால தான் எடுத்துடுறேன். நான் டெய்லி எடுத்துருவேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டேங்க. தண்ணி வரும்போதே நான் துணியெல்லாம் துவைச்சிருவேன், தோட்டத்தெல்லாம் பெருக்கிடுவேன். சமையலும் ஓரளவுக்கு முடிச்சிடுவேன். கூட யாருன்னா கூட வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட முடிஞ்சிருங்க வேலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தாங்க ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாங்க. முட்டை குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க. காரெல்லாம் கம்மியாக தான் வச்சேன், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக. வெள்ளை சாப்பாடு, முட்டை குழம்பு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் சமையல் வந்து இது தாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம், நல்லா சுட சுட இருந்ததுங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சமையல் தாங்க இது. ரொம்ப சூடாக இருந்ததுங்க. சரி, வேலை நிறைய இருந்தது, அதனால் சீக்கிரமாக எடுத்துட்டோம், சுட சுட எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து பாத்திரம்லாம் கழுவுறேங்க. பாத்திரம் கழுவி வச்சுட்டு அந்த மீனை வந்து விரால்லாம் எடுக்கிறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்துன்னு வந்திருந்தாங்கங்க மதியத்துக்கு செய்யறதுக்கு, அதனால் அந்த சிக்கன் குழம்பு தாங்க இப்போ செய்ய போகிறேன். சிக்கன் குழம்பு நான் நிறைய டைம் வச்சுருக்கிறேன், அதே மாதிரி தாங்க இப்போவும் செய்கிறேன். மசாலா தூள்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏலப்பட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து இப்போ வந்து நான் சிக்கன் குழம்பு செய்கிறேங்க. இப்போ தண்ணி விடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் வேர்க்கடலை செடி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, அதனால் நான் அங்கே போயிட்டு வேர்க்கடலை செடி எடுக்க போயிட்டேங்க. அது வரும்போது வேர்க்கடலை செடிலாம் எடுத்து வச்சுட்டு வரும்போது ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க. மணி 12 மணி. இது மறுநாள் எடுத்தது இந்த வீடியோ. 12 மணி ரொம்ப வெயிலாக இருந்தது சொல்லிட்டு வர வழியிலே தண்ணி இருந்ததுங்க கழனியில். அதை தான் வைத்து மூஞ்சை கழுவிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு வழியிலே நாங்கள் கழுவுறோங்க. வெய்ய நாள் வந்தால் தாங்க தெரியுது தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது, சில்லுன்னு. அந்த நேரத்துக்கு சூப்பராக இருந்ததுங்க. தண்ணி சில்லுன்னு இருந்ததுங்க, அழகாக ஐஸ் வாட்டர் மாதிரி. இப்போ வந்து வீட்டுக்கு போகலாங்க. சமையல் சூப்பராக செஞ்சாச்சு. வாங்க என்னென்ன சமைச்சிருக்கிறேன்னு போயிட்டு பார்த்துட்டு சாப்பிடலாம். சூடாக இருக்கு, ஆவி வருதா? தெரியுதா? தெரியுதா? சரி, கொஞ்சமாக குழம்பு
சிக்கன் குழம்பு. இது வந்து மீன் வறுத்தது. இது வந்து தலை மட்டும்தான் இருக்குது. தலை கையில் எடுத்து வைக்கலாமே, அப்படியே உட்கார வச்சுக்கலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வெள்ளை சாப்பாடு, சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், தலை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.